ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎம் அப்படின்ற லாங் டேர்ம் ஆப் மீன்ஸ் அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லாங் டேர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாங் டேர்முக்கும் ஆக்டிவிட்டி பேஸ்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? லாங் டேர்ம் அப்படின்றது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம 3 டைப்பில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு நீங்கள் வந்து மந்த்லி 4-3 ஆப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் வந்து மந்த்லி ஒரு 3000 to 5000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆப்பாக இருந்தால். ஓகேவா? இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஏபிஎம். இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹைடெக், வேல்யூ ஆடட், எஃபிஷியன்ட் 3 காலம் இருக்குது. கரெக்டாக? இப்போது ஹைடெக்கில் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் VIP1 வந்து நம்ம வாங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட்லேயும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கணும். ஏன் இந்த ரெண்டுலேயுமே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 467 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 130 ரூபா வருது. பட் இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 நாளைக்கு அப்புறம் தான், 50 டேஸ் கழிச்சு தான் சைக்கிள் பேமெண்ட் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். இந்த ஆப் 50 நாள் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படின்னா இதில் 40 டேஸ் சைக்கிள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள ப்ராடக்ட்டு 40 டேஸ்னால் 40 டேஸும் ரன் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 35 டேஸ் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 30 டேஸ் to 35 டேஸ், அதுக்கு மேலே வந்து இது ரன் ஆகாது. லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் ஆகுது. இது லான்ச் ஆகி நான் வீடியோ போடுறதுலேருந்து 2 டேஸ் தான் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்காமல் ஹைடெக்கில் 467 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ஆப்புக்குள்ளே போக முடியாது. பட் இதில் வாங்குகிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு 0 தான், ஒன்றுமே ஆட் ஆகாது. இது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வேல்யூ ஆடடில் ஹைடெக்கில் 467 ரூபா வாங்கிருங்க. வேல்யூ ஆடடில் 306 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் 459 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இன்றைக்கி வந்து 10 மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 10 மணிக்கு அது உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், உங்கள் வேலெட்டில். அதை அப்போவே நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போது ஹைடெக்கில் 467 ப்ளஸ் வேல்யூ ஆடடில் வந்து பார்த்தீங்கன்னா 306 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போதைக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, எஃபிஷியண்ட்டில் வாங்குகிற அமௌண்ட், எஃபிஷியண்ட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் தான் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும். ஓகேவா? இதில் வர்ற ஆக்டிவிட்டியை வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா ஹைடெக்கில் போடுற அமௌண்ட் வராது. வேல்யூ ஆடடில் வந்து 306 ரூபா போடும்போது 459 ரூபா வருது. இதே கான்செப்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? இதே கான்செப்டில் தான் எஃபிஷியண்ட்டில் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும். எப்படி இப்போ லான்ச் ஆகும் அப்படின்னா 300 ரூபா போட்டிங்கன்னா ஓரளவு 450, 500 வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 4-5 லான்ச் ஆச்சுன்னா அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து வரும். இதுதான் கான்செப்ட். ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஹைடெக்கில் நீங்கள் லாஸ் ஆகிற அமௌண்ட்டை எஃபிஷியண்ட்டில் வர்ற ப்ராடக்டை வாங்கி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கான்செப்ட்டு. இது வந்து ஒரு 2-3 ஆப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நியூ மெம்பராஸாக இருந்தால் நீங்கள் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைடெக் ப்ராடக்ட்டில் வந்து VIP2 இருக்கு இல்லையா? 1960 வாங்கலாமான்னு டவுட் வரும். அது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட VIP லெவலை வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வாங்க முடியும். சரியா? VIP லெவல் ரீச் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து VIP2 நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா 6860 ரூபா நீங்கள் ஹைடெக் ப்ராடக்ட்லேயே வேஸ்ட்டான அமௌண்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் VIP2 வாங்க முடியும். VIP3 ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 23200 ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், வெறும் ஹைடெக் அமௌண்ட்டில் மட்டும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். VIP4 வாங்கினா இவ்வளோ வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் லிமிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஓகேவா? அதனால தான் நான் அதை யாருமே வாங்கவும் சொல்லலை, அது வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிவார்டு, கமிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டு இப்படி இன்வைட் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெபாசிட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து அமௌண்ட் இருக்கும் இல்லையா? 780 நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிளிக் பண்ணிவிட்டு இல்லை அமௌண்ட் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பே, அந்த அமௌண்ட் 100க்குள்ளே 5000 அப்படின்னா இப்போ 700 நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா 700 மொத்த ஹைடெக்லேயும் வேல்யூ ஆடடில் உள்ள 2 ப்ராடக்ட்டும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். 500லேருந்து இந்த அமௌண்ட்டை சேனலை கிளிக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஜிபே, ஃபோன்பேக்குள்ளே காட்டும். எந்த அமௌண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பே பண்ணி அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான்.
நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திங்கன்னா ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் நிக் நேம் கொடுத்தீங்கன்னா சென்டுன்னு கொடுங்க. சென்டுன்னு கொடுக்கும்போது உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அது வந்து உங்கள் நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். சைன் அப் உங்கள் ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும். நெக்ஸ்ட்டு டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் கொடுத்துக்கோங்க. அதில் டெலகிராமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் தெரியும். இதில் டாஸ்க் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டெய்லி சைன்இன் வந்து ₹6 வரும். ஓகேவா? இதை வந்து லெஸ் பண்ணி நீங்கள் இந்த சைன்இன் கொடுத்து வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும்போது அதை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கீழே 10 பேர் வந்தால் இவ்வளோ கான்செப்ட் அந்த மாதிரி வந்து இதில் ரிசீவ் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மை டீம் வந்து இதில் இருக்கும். சரியா? கமிஷன் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். மை டீம் அப்படின்னா இதில் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் இன்வைட் லிங்க் இருக்குது. காப்பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் இன்வைட் லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லியுமே ரெடீம் கோடு கொடுப்பாங்க. அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கோடு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுவும் ஓகே தான். மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ப்ரைவேட்டாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து டவுட்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.